ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வேத வசனமானது மத்தேயு புஸ்தகத்தினுடைய 6ஆம் அதிகாரத்தில் 27வது வசனம். கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? கர்த்தர் இதை சொல்வதன் நோக்கம் நீங்கள் கவலைப்படக்கூடாது என்பதற்காக தான். கவலைப்படக்கூடாது என்பதற்கு தேவன் நமக்கு பல காரணங்களை சொல்லியிருக்கிறார். அவர் யெகோவா உயிரே என்ற நாமத்தை உடையவர், எல்லாவற்றையும் பார்த்து கொள்கின்றவர் என்று நாம் அறிந்திருக்கின்றோம், தெரிந்திருக்கின்றோம். ஆகவே அந்த நாமத்தை உடைய தேவனை நம்பி நாம் எதை குறித்தும் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராகிய தேவனிடத்திலே நம்முடைய கவலைகளை வைத்துவிட்டோமானால் அவர் நமக்கு எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் என்ற மிகுந்த புத்தியை ஆசீர்வதிக்கின்ற தேவனாக அவர் இருக்கின்றபடினாலும், அவர் நம் கவலைகளை தீர விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினாலும் நம்முடைய கவலைகளை அவரிடத்தில் வைத்துவிட வேண்டும். ஏனென்றால் நாம் கவலைப்படுவதனாலே நம்முடைய வாழ்க்கையின் அளவை ஒரு மணி நேரம் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. நாம் கவலைப்படுகிறதுனாலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சரீரத்தின் அளவை ஒரு முழம் கூட்டவும் முடியாது, ஒரு முழம் குறைக்கவும் முடியாது. இதைத்தான் ஆண்டவர் இந்த வசனத்திலே கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? பிறகு ஏன் கவலைப்படுகிறீர்கள்? இதைவிட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு மிக தைரியமான வார்த்தையானது, நாம் வேதத்திலே பரிசுத்த ஆவியானவரை அவருடைய ஞானஸ்தானத்தை நாம் பெற்றிருக்கும் பட்சத்தில், அவர் நம்மோடு கூட இருக்கும் பட்சத்தில், நாம் கஷ்டமான சூழ்நிலை வருமானால் அந்த வரும்போது நாம் என்ன பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவரே நமக்கு அருளுகிறார் என்பதை லூக்கா புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். நீங்கள் பேச வேண்டியதை பரிசுத்த ஆவியானவரே அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார். அல்லேலூயா. இது சொல்லப்பட்ட இடம் இருந்தாலும் வேறு இடமாக இருந்தாலும், ஆத்துமா ஆதாயப்படுத்தும் போது வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும்போது இதை கர்த்தர் ஆவியானவரும் பேசுவார் என்று சொல்லப்பட்டிருந்தாலும், நாம் கஷ்டமான சூழ்நிலைகளிலும் நாம் பேச வேண்டிய வார்த்தைகளை அவர் நம்மோடு இருக்கும்போது, எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவருடைய வார்த்தை தான் நம்மிடத்திலே வரும். ஆகவே நாம் பரிசுத்த ஆவியானவரோடு எப்பொழுதும் இணைந்திருக்கக்கூடியவர்களாக நம்மை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். அடுத்து, தேவன் மிகவும் நம்மீது அவர் அக்கறை கொண்டுள்ளார், கரிசனம் கொண்டுள்ளார். ஆகவே நம்மை பார்த்து கேட்கும் ஒரு கேள்வியை லூக்கா புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தில் கேட்பதை நாம் பார்க்கலாம். மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் எதுவும் செய்யக்கூடாது இருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுவது என்ன என்று கேட்டிருக்கிறார். ஆகவே எந்த ஒரு காரியமும் நம்மால் இயலாது, எல்லாம் மனுஷராலே கூடாதது தேவனால் தான் கூடும். அப்படி நம்மால் செய்ய முடியாத அற்பமான காரியங்களுக்காக நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் என்பதை மிக தெளிவாக கேட்டிருக்கிறார். ஆகவே தான் நாம் எதை குறித்தும் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனிடத்திலே சோத்திரத்தோடும் விண்ணப்ப ஜெபத்தோடும் சோத்திர பலியோடும் தெரியப்படுத்த வேண்டும் என்பதை பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே அதன்படி இன்றைக்கு நாம் எதை குறித்தும் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நம்முடைய கவலைகளை அவர் தீர விசாரிக்கிறவர் இருக்கிறபடினால் அவரிடத்திலே வைத்து விடுவோம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, அவரே நம்மை ஆதரிப்பார், அவரே நம்மை அதிசயம் செய்வார் என்றபடி கர்த்தர் நம் வாழ்நாளெல்லாம்
அதிசயங்களை செய்கின்ற தேவனாயிருப்பதனாலே நம் கவலைகளை அவரிடத்தில் வைத்து விடுவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.